ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல வந்து 2008-9 சீசன்ல வந்து டெபியூ பண்ணீங்க. கர்நாடகா அகேன்ஸ்டா எம் சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர்ல 149 ரன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டெபியூலேயே வந்து செஞ்சுரி அடிக்கிற ஃபீலிங் எப்படி இருந்துச்சு அதை மட்டும் சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஐ திங்க் ஆனஸ்டாக சொல்ல போனால் நான் அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு வந்து ஐ வாஸ் வெயிட்டிங். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி லிஸ்ட்டே நான் ஆடிட்டு எனக்கு தெரியும் ஐ பிலாங் டு தட் லெவல், என்னால் முடியும் அப்படின்ற ஒரு 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 கான்ஃபிடென்ஸ் எப்போவுமே இருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி வருஷமே அபினவ் முகுந்த் டெபுலேயே ஒரு 100 அடிப்பார். ஸோ ஓகே, நம்மளும் டெபுவில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நம்ம 100 அடிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு. அண்ட் அந்த மேட்சுக்கு முன்னாடி மேட்ச் வந்துட்டு முரளி விஜய் அண்ட் அபினவ் முகுந்த் 2 பேரும் ஓப்பனிங்கில் ஒரு ரெக்கார்ட் 520 ரன்ஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் வரும் அவங்க 2 பேருக்குள்ள. அண்ட் அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே முரளி விஜய் வந்துட்டு இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆவார். ஸோ அந்த ஒரு நல்ல மொமெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா நாங்கள் ஒன்றா விளையாடினவங்க தான், முரளி விஜய் எல்லாமே நாங்கள் காலேஜ் கிரிக்கெட்லேருந்து ஒன்றா விளையாடினதுனால நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அவங்க விளையாடும்போது எனக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த மேட்ச் எனக்கு கிடச்சிது. அண்ட் கர்நாடகா அகெயின்ஸ்ட்டு அவங்களும் நல்ல ஒரு போலிங் அட்டாக் இருந்தது. வினய்குமார், சுனில் ஜோஷி அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு போலிங் அட்டாக் இருந்ததுனால அவங்களோட அடிக்கும்போது எனக்கு ஒரு நல்ல ஃபீல் இருந்தது. அண்ட் நாங்கள் வந்து ஆடும்போது ஒரு 50 for 3 ஏதோ ஒரு மாதிரி ட்ரிக்கி சுச்சுவேஷனில் தான் இருப்போம். அந்த டைமில் விக்கெட் விழுந்திருந்தா என்ன வேணா ஆயிருக்கும். ஸோ பட் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ் அப்படின்வாங்க. ஒரு அட்டாக்கிங் மோடில் நான் வந்து அந்த ஒரு இன்னிங்ஸ் ஆடினேன். பட் ஃபார்ச்சுனேட்லி இட் டர்ன்ட் அவுட் டு பி ஒன் ஆஃப் மை பெஸ்ட் இன்னிங்ஸ்.